ஆர்கானிக் ஃப்ரூட் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அம்மா, என்னம்மா இது? கேசரி செஞ்சேங்கண்ணே. நாட்டு சக்கரை போட்டு பழமெல்லாம் போட்டு கேசரி செஞ்சேன். பழம்லாம் போட்டு கேசரியா? அது எப்படிம்மா பண்ணீங்க? இது வடை சட்டியில் கொஞ்சம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், நெய் ஊற்றிக்கணும், ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறம் வறுட்டுன்னு, அப்புறம் அந்த பழமெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிற பழமெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பொன்னிறம் வறுட்டுன்னு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் வானொலி அடுப்பில் வச்சு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிட்டுன்னு ரவையை போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ரவை வெந்துடும். அப்புறம் நாட்டு சக்கரை 1 டம்ளருக்கு 2 டம்ளர் நாட்டு சக்கரை, 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டு பழமெல்லாம் போட்டு கிளறி கடைசியாக நெய் ஊற்றி கிளறி நல்லா வாசம் வரும். நெய் ஊற்றினா எடுத்து வச்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரி பண்ணதான் இதான். ஆர்கானிக் ஃப்ரூட் கேசரிக்கு நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலருமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. வெறும் பழங்கள், ரவை, நாட்டு சக்கரை, முந்திரி திராட்சை, கொஞ்சம் நெய், அதுக்கடுத்து ஏலக்காய், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரூட் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ரவை, 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் நாட்டு சக்கரை, அப்போ 4 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஆப்பிள், திராட்சை, முந்திரி திராட்சை, பைனாப்பிள், மாதுளை, இதெல்லாம் தாங்க எடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப நெய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையையும் ஃப்ரூட்ஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு அதில் கொஞ்சம் நெய்யில் வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை நம்ம வறுக்கும்போது ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ரவையை வறுக்காமல் கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரவையை நெய்யில் வறுக்கும்போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நெய்யில் அது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரவையை வறுத்து எடுத்து வச்ச உடனே அடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கனாலே போதும். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நரன்னு இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமான அளவாக தான் இருக்கும். நெய்யில் ஃப்ரூட்ஸ் வணங்கும்போது அதோட வாசனையே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அதே பாத்திரத்தில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு இப்போ நம்ம 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்த உடனே ஏலக்காயை பொடி பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவையை கொட்டி கிளற ஆரம்பிக்கலாங்க. நம்ம ரவையை கொட்டி கிளறும் போது எடுத்து வச்சுருக்க ரவையை எல்லாமே ஒரே டைமில் போட்டு கிளறணும் அப்படின்னா நம்மளால் சரியாக கிளற முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த வீடியோவில் இருக்க மாதிரி கிளறிக்கலாங்க. ரவை நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு அடி பிடிக்காத மாதிரி கிளறிக்கலாம். அதே மாதிரி ரவை கிளறும்போது அதில் கட்டியும் வராமல் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கேசரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கிளறணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து ரவை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதோட எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாங்க. ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கலரே மாறிடும். ஃபுல்லாக ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யிலேயே வதக்கி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி திராட்சை எல்லாமே வந்துட்டு இதோட ஆட் பண்ணி அதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வதக்கிக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கேசரியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாங்க. கிளறும்போது அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேசரியோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோங்க. நெய் கண்டிப்பாக ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நெய் பிடிக்காதவங்க நீங்கள் டைரெக்டாக கேசரியாக இப்படியே சாப்பிட்லாம். நெய் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகுனா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் கேசரி வந்துட்டு இந்தளவுக்கு டைட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக இருக்குங்க. நம்ம நெய் போட்டு அதையும் நல்லா கேசரியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நெய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கேசரி கொஞ்சம் டைட்னஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இலகுவாகுது.
இந்த ஃப்ரூட் கேசரி செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க எடுத்துக்கும். அதுக்கு அதிகமாக எடுத்துக்காது. அவ்வளோ ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலருமே ஆட் பண்ணலங்க. எல்லாமே ஆர்கானிக்காகவே தான் செஞ்சுருக்கோம். அதனால் இது ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகரை வச்சு இந்த ஃப்ரூட் கேசரி செய்யலாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வேறு ஒரு ரெசிபி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பற்றி ஒரு பதிவு உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்.